காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க விரும்புவதாக எப்போதும் சொல்லவில்லை. அக்கட்சி தவறு செய்தால் தட்டி கேட்க தயங்க மாட்டேன் என்று ஜெயலலிதா கூறியுள்ளார். பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 7000 பேர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை நிலையத்தில் நடந்தது. அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா முன்னிலையில் அவர்கள் கட்சியில் சேர்ந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு பின் நிருபர்களை சந்தித்த ஜெயலலிதா, ஸ்பெக்ட்ரம் தொடர்பான வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் உள்ள நிலையில் தலைமை தணிக்கை அதிகாரி அறிக்கை தவறானது என்று மத்திய அமைச்சர் கபில் சிபல் தெரிவித்த கருத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். CAG என்பது கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா என்பது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமைப்பு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாகும். அப்படி இருக்கும்போது மத்திய அமைச்சராக இருக்கின்ற ஒருவர் தான் சார்ந்திருக்கும் அரசு நியமித்த கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலின் அறிக்கையை இப்படி தவறானது என்று கூறுவது ஏற்கத்தக்கதல்ல, மிகவும் கண்டனத்திற்குரியது. இன்ஃபேக்ட் இது ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரான செயல் என்றே சொல்லலாம். கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் என்றும் சொல்லலாம். உச்ச நீதிமன்றம் CAG ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் இந்த விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறது. ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட ஊழலில் உச்ச நீதிமன்றம் CAG ரிப்போர்ட்டை அடிப்படையாக வைத்துதான் விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது இன்றைய தினம் டெலிகாம் அமைச்சராக இருக்கின்ற ஒருவர் அதையே தவறானது என்று அதனை விமர்சிப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான செயலாகும். உச்ச நீதிமன்றத்தை அவமதித்த செயலாகும். காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க விரும்புவதாக எப்போதும் சொல்லவில்லை. அக்கட்சி தவறு செய்தால் தட்டி கேட்க தயங்க மாட்டேன் என்று ஜெயலலிதா கூறியுள்ளார். I had never said that there is an alliance between the All India Anna DMK and the Congress. Wherever the central government has taken actions that are against the interest of the public, the All India Anna DMK has never hesitated to voice its criticism. தொடர்ந்து பெட்ரோல் விலை உயர்த்தப்பட்டு வருவது குறித்து அதிருப்தி தெரிவித்த ஜெயலலிதா, இது தொடர்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் ஆலோசித்து நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றார். கடந்த மாதம்தான் பெட்ரோல் விலை 3 ரூபாய் அளவிற்கு உயர்த்தப்பட்டது. ஒரு மாதம் ஆவதற்குள் மீண்டும் 2 ரூபாய் 50 காசுக்கு ஏற்றியிருக்கிறார்கள். இதற்கு ஏற்கனவே கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறேன். நாளை டெல்லியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தெலுங்கு தேசம் போன்ற கட்சிகள் எல்லாம் கூடி அகில இந்திய அளவில் இது குறித்து ஒரு போராட்டம் நடத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுகவை தூக்கி எறிய மக்கள் முன்வந்து விட்டதாகவும், அடுத்ததாக தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைவது உறுதி என்று கூறிய ஜெயலலிதா, திமுக ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, மணல் கொள்ளை, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு போன்ற பிரச்சினைகளை முன்வைத்து தேர்தலை அதிமுக சந்திக்க உள்ளதாகவும் கூறினார். தேர்தலை பொறுத்தவரை மைனாரிட்டி திமுக அரசு மக்கள் விரோத நடவடிக்கைகள், சர்வாதிகார குடும்ப ஆட்சி, இதுவரை வரலாற்றில் கண்டிராத விலைவாசி உயர்வு, மின்வெட்டு, சட்டம் ஒழுங்கு சீரழிவு, மணல் கொள்ளை, கிரானைட் கொள்ளை, ஒட்டுமொத்தத்தில் மக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு இல்லாமை, பட்டப்பகலிலேயே கொலைகள், கொள்ளைகள் நடைபெறுவது, இதனை கண்டும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது போன்ற மக்கள் விரோத நிலைமைதான் தேர்தலில் மக்களுக்கு எடுத்து கூறப்படும். விஜயகாந்தின் தேமுதிகவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து கேட்டபோது அது தொடர்பாக எதுவும் கூற விரும்பவில்லை என்று ஜெயலலிதா கூறினார். சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. தம்பி கார்த்திக் அவர்களின் தலைமையில் இயங்குகின்ற கட்சியுடன் பேச்சுவார்த்தை
பேச்சுவார்த்தை இன்று முடித்து அவருடைய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை ஆதரிப்பது என்று முடிவெடுத்துள்ளதால் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற முடிவுகள் எடுக்கப்பட்டதும் உங்களுக்கு ஒவ்வொன்றாக அறிவிக்கப்படும். எப்போதுமே தேர்தலுக்கு முன்கூட்டியே களம் இறங்குவது அதிமுகவின் வழக்கம். இப்போதும் தேர்தல் தொடர்பான பணிகளை சுறுசுறுப்பாக துவங்கிவிட்டார் ஜெயலலிதா.